ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலிவுட்டில் டாப்பான ஆக்ட்ரஸஸாக இருக்கிற ஒரு சில நடிகைகள் தமிழ்லையுமே முதல் படங்களை நடிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரியான நடிகைகள் யார், அந்த படம் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல பிரியங்கா சோப்ரா அவர்கள். இவங்க 2002 ரிலீஸ் ஆன தமிழ் படத்தில் விஜய் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய முதல் படம். அடுத்தது சுஷ்மிதா சென் அவர்கள். இவங்க 1997 ரிலீஸ் ஆன ரச்சகன் படத்துல நாகார்ஜுனா கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா முதல்வன் படத்துலயுமே ஒரு சாங்ல மட்டும் வந்திருப்பாங்க. அடுத்ததா ரவீனா டாண்டன் அவர்கள். இவங்க 1994 ரிலீஸ் ஆன சாதுன்ற படத்து மூலமா தமிழ்ல அறிமுகமாகினாங்க. ஆனா இந்த படத்துல அவங்க பெருசா தெரியலனாலுமே ஆளவந்தான் படத்துல நடிச்சது மூலமா பிரபலமும் ஆனாங்க. அடுத்தது தீபிகா படுகோன் அவர்கள். 2014 ரிலீஸ் ஆன 3D அனிமேஷன் தொழில்நுட்பத்தில் உருவாகின படமான கோச்சடையான் படத்தில் ரஜினி அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அடுத்தது கஜோல் அவர்கள். 1997 ரிலீஸ் ஆன மின்சார கனவுன்ற படத்து மூலமா தமிழ்ல அறிமுகமான இவங்க பிரபுதேவா, அரவிந்த் சாமி கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து 20 வருஷத்துக்கு அப்புறமா தனுஷ் கூட சேர்ந்து இல்லா பட்டதாரி படத்துல நடிச்சிருந்தாங்க. அடுத்தது கங்கனா ரனாவத் அவர்கள். இவங்க 2008 ரிலீஸ் ஆன தாம் தூம் படத்து மூலமா தமிழ்ல அறிமுகமானாங்க. இதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறமா சந்திரமுகி 2 படத்துல நடிச்சிருந்தாங்க. அடுத்தது ராணி முகர்ஜி அவர்கள். 90களில் அறிமுகமாகி பல ஹிந்தி படங்கள்ல நடிச்சிருந்த இவங்க 7ஆம் படத்து மூலமா தமிழ்ல அறிமுகமாகியிருந்தாங்க. அடுத்தது ஷில்பா ஷெட்டி அவர்கள். பாலிவுட்டுடைய ஃபிட்னஸ் குயின்னு சொல்லப்படுற ஷில்பா ஷெட்டி அவர்கள் 2000 ரிலீஸ் ஆன படத்துல வர்ற பாடல்ல விஜய் கூட சேர்ந்து ஆடி இருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே மிஸ்டர் ரோமியோன்ற படத்துல பிரபுதேவா அவர்கள் கூட நடிச்சிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.